अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बिश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हु क़ौली। रब्बी ज़िदनी इल्मा। அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இன்றைக்கி நம்ம லுகத்துல் அரபியாவுடைய 19வது கிளாஸில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் நீங்கள் பார்த்து அப்போதைக்கு அது மண்டையில் ஏறுற மாதிரி இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும். மறுபடியும் நீங்கள் ரீகால் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு நினைவில் வராது. ஸோ அதனால் கையில் ஹேண்டி நோட்ஸ் இருந்தால் ரொம்ப பெட்ரு. ஏன்னா நம்ம இது ஒரு வால்யூம் கிடையாது, 3 வால்யூம் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் தயவு செஞ்சு நோட்ஸ் போட்டு எழுதிக்கோங்கம்மா, சரிங்களா? அப்புறம் ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்க்காதவங்க லிங்க்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸஸுடைய லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ப்ரீவியஸ் கிளாஸஸை பாருங்கள். முந்தின கிளாஸை பார்க்காம அடுத்தடுத்த கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது, சரிங்களா? நிறைய விஷயம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க, விட்டுருவீங்க, அதை தாண்டி போயிருப்பீங்க. ஸோ அதனால் எந்த கிளாஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கம்மா, சரிங்களா? அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க. அதாவது எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். சில இது நம்ம வீடியோவில் தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது மௌசூல் சிலா அது கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லிட்டு கொடுங்க, அது என்னது ஆக்சுவலாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. இன்னொருத்தர் இந்த சென்டென்ஸ் வச்சு பார்க்கும்போது எல்லாமே நல்லா புரியுது, பட் நானாக ஏதாவது ஒரு புக்கில் ஏதாச்சும் சென்டென்ஸ் எடுத்தேன்னா அது புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ்மா, சரிங்களா? நம்ம இந்த காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸ்லாம் நம்ம போகவே இல்லை. குரானில் வர மாதிரி காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸ்குள்ளெல்லாம் இன்னும் நம்ம போகலை, சரிங்களா? அதனால் இது கொஞ்சம் இந்த ஒரு புக்கு மட்டும் நம்ம முடிப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சு இந்த ஒரு புக்கு வால்யூம் 1 முடிக்கும் போதே உங்களுக்கு நிறையா தெரிய வந்துடும், சரிங்களா? ஸோ அதனால் அட்லீஸ்ட் இந்த ஒரு புக்காச்சும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் தாம்மா, ஓகேங்களா? ப்ராக்டிஸ். இந்த 3 புக்கே நம்ம எந்த அளவுக்கு தரவாக படித்து நம்ம புரிஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குரான், வேறு எந்த புக்கு புரியுதோ இல்லையோ அரபிக் புக்கு, குரான் நம்மளுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? அந்த ஒரு டார்கெட் தான் நமக்கு. இதை படிக்கிறதுக்கான டார்கெட் என்னென்னா, நாளைக்கு நம்ம போய் யாரும் அரபிக்காரன்ட்ட போய் தசு புசுன்னு நம்ம அரபிக்கில் பேச போகிறதில்ல, சரிங்களா? இந்த அரபிக்கு நம்ம கற்றுக்கிறதுக்கான முழு முதற்கண் நோக்கம் என்ன அப்படின்னா, குரானு நம்மளுக்கு புரியணும், நம்ம அதை விளங்கிக்கணும், நம்மளாக அதுக்கு பொருள் ஏன் இப்படி வைக்கிறாங்க, ஏன் இப்படி சொல்லக்கூடாதுங்கிறது நமக்கு விளங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை படிக்கிறோம், சரிங்களா? அந்த ஒரு இலக்கை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை லேசாக்கி தருவான். அப்புறம் நிறைய பேர் சொல்கிற ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, வீடியோ தமிழில் வந்துக்கிட்டே இருக்குது, திடீர்னு இங்கிலீஷில் மாறிடுது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் எதுவுமே பண்ணலம்மா, சரிங்களா? நான் பேசுகிறது தமிழில் தான் பேசுகிறேன், தமிழில் தான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் எழுதுறது எல்லாமே தமிழில் தான் எழுதுகிறேன். இது யூடியூப்பில் வர்ற ஒரு பிரச்சனை, சரிங்களா? எந்த மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் நீங்கள் இப்போ போடுற லாங்குவேஜில் அது இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நான் யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்னோடய யூடியூப்பை ப்ளே பண்ணுறீங்கல்ல, இந்த கிளாஸை நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் லாங்குவேஜ் மாறி இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த யூடியூப்லேயே மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், இல்லைன்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸ்பேனர் மாதிரி செட்டிங்ஸு சிம்பிள் இருக்கும், இல்லை அப்படின்னா 3 டாட் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை போய் கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போய் தமிழ் ஒரிஜினல் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ தமிழில் மாறிடும், சரிங்களா? இதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். இது நாங்கள் ஒன்றும் பண்ணுறேன், நான் அப்லோட் பண்ணுறது கூட தமிழில் தான் நான் பேசி கிளாஸ் எடுத்து அப்லோடு பண்ணுறேன், அது சேஞ்ச் ஆயிடுது. இது நம்ம ஃபால்ட்டு கிடையாது, யூடியூப்போட ஃபால்ட்டு, சரிங்களா? அதுவும் அவங்க ஏதாவது அந்த மாதிரி சிஸ்டம் எதுவும் வச்சுருக்காங்களா என்னங்கிறது தெரியலை. ஆனால் நீங்கள் உங்களுடைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது சப்போஸ் தமிழில் இல்லாமல் வேறு லாங்குவேஜில் சொல்லுது அப்படின்னா இப்படி தான் நீங்கள் செய்யணும். மேலே அந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அந்த யூடியூப் வீடியோ ஓடிட்டே இருக்கும்போதே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் சிம்பிள் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய் ஆடியோ ட்ராக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதில் தமிழ் ஒரிஜினல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ நார்மலாக நான் என்ன லாங்குவேஜில் பேசுகிறோன்னா அதில் வந்துடும், சரிங்களாம்மா? இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது
நம்ம லாஸ்ட் செஷன்லலாம் என்ன பார்த்தோம், புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம். அதாவது நாத் மனுவுத், மனுவுத் நாத்து கற்றுக்கிட்டோம். அதாவது இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மனுவுத்து நாத்தும் மௌசூல் சிலாவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சரிங்களா? ரெண்டுமே டிஸ்கிரைப் பண்ணுறது தான். ஒரு பெயர் சொல்லை பற்றி வர்ணிக்கிறதுக்காக வர்றது தான் நாத்து. சேம் அல்லதியும் அதே வேலை தான் பார்க்குது, பேர் தான் வேறு. சரிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ நான் இங்கே அழகான கார் அப்படின்னு எழுதுகிறேன். சரியா? ஓகே, காருக்கு என்ன சையாரத்துன். அப்போ அழகான கார் அப்படின்னா எப்படி எழுதுறது? சையாரத்துன் ஜமீலத்துன். கரெக்டாக? அழகான கார் சையாரத்துன் அப்படிங்கிறது மனுவுத்து, ஜமீலத்துன் அப்படிங்கிறது நாத்து. முன்னாடி வேணால் ஹிய கூட போட்டுக்கலாம். ஒரு சென்டென்ஸாக நம்ம எழுதுறதா இருந்தால் ஹிய சையாரத்துன் ஜமீலத்துன். ரைட்டா? இப்போ ஹியங்கிறது முபுத்ததா, சையாரத்துன் அப்படிங்கிறது தான் மனுவுத்து, ஜமீலத்துன் அப்படிங்கிறது தான் நாத். கரெக்டா? நாத்துனா என்னன்னு சொன்னேன்? அட்ஜெக்டிவ், பெயர் அடை. அதாவது அந்த பெயர் சொல்ல வர்ணிக்கிறதுக்காக, அந்த சையாரத்துன் அப்படிங்கிற பெயர் சொல்ல வர்ணிக்கிறதுக்காக அதுக்கு பக்கத்தில் வர்றது தான் நாத், அட்ஜெக்டிவ், பெயர் அடை அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களாம்மா? இது புரியுதா? ஒரு இஸ்ம வர்ணிக்கிறதுக்காக ஒரு வார்த்தையாக வருது அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், சையாரத்துன் அப்படிங்கிறது இஸ்மு, ஆமாவா? அது ஒரு நவுன். ஓகேவா? கார். இப்போ இந்த சையாரத்துனை எது வர்ணிக்குது? பக்கத்தில் இருக்கிற வார்த்தை ஜமீலத்துன் அப்படிங்கிறது வர்ணித்து சொல்லுது, அழகான காரே அப்படின்னு அந்த காரை வர்ணிக்குது. அந்த காருங்கிற அந்த சையாரத்துனை வர்ணிக்கிறதுக்காக வந்த ஒரு வார்த்தை தான் ஜமீலத்துன், ஒரே வார்த்தையாக இருக்குது, ஆமாவா? இதை நாத் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்ணிக்கிறதுக்காக வந்திருக்கிற அந்த வார்த்தை தான் நாத். ஓகேவா? இது நம்மளுக்கு நல்லா தெரியும். மனுவுத்து நாத்து நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகே, இந்த மனுவுத்து நாத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன், அதையும் பாருங்கள். நம்ம ஆரம்பத்தில் நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸை படித்தோம். ஸோ பாருங்கள், இங்கே ஹுவ தாலிபுன் அப்படின்னா என்ன? இவன் மாணவன். தாலிபுன் அப்படின்னா மாணவன். திஸ் இஸ் அ ஸ்டூடெண்ட். கரெக்டா? ஓகே, இது நார்மலாக இதுதான் நம்ம ஆரம்பத்தில் படித்தது. ஓகே, இப்போ நான் இங்கே இந்த தாலிபுன்னை வர்ணிக்க போகிறேன். சரியா? எப்படி வர்ணிக்கிறேன் பாருங்கள். ஹுவ தாலிபுன் முஜ்தஹிதுன். இவன் உழைக்கும் மாணவன். எப்படிப்பட்ட மாணவனை நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன், எப்படி வர்ணிக்கிறேன் அந்த மாணவனை? நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பையன், ஒரு மாணவன், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நான் வர்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஹுவங்கிறது முபுத்ததா, தாலிபுன் அப்படிங்கிறது மனுவுத்து, முஜ்தஹிதுன் அப்படிங்கிறது தான் நாத். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், தாலிபுன் அப்படிங்கிற மனுவுத்தை முஜ்தஹிதுன் அப்படிங்கிற நாத்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்கே நாத்து வந்து ஒரே ஒரு வார்த்தையாக இருக்குமா? சரிங்களா? முஜ்தஹிதுன் அந்த நாத்தே டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் சென்டென்ஸ், இது நம்மளுக்கு தெரியும். இப்போது இதே சென்டென்ஸை இந்த மாணவன், உழைக்கக்கூடிய மாணவனுங்கிற இதையே நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அத்தாலிபு அந்த மாணவன், த ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? அல்லதி அத்தாலிபு, அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இப்போ இந்த தாலிபுவை தான் நம்ம இங்கேயும் டிஸ்கிரைப் பண்ணுறேன். சரிங்களா? முன்னாடி சென்டென்ஸில் தாலிபுன்னை பக்கத்தில் ஒரே ஒரு வார்த்தையை, ஒரு இஸ்மை போட்டு, நான் முஜ்தஹிதுன் அப்படிங்கிற ஒரே ஒரு இஸ்மை போட்டு நான் அந்த தாலிபுன்னை வர்ணித்து முடிச்சிட்டேன். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இன்னும் அந்த தாலிபுன்னை பற்றி கூடுதலாக ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியே வர்றான் பார்த்தியா, கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வரான் பார்த்தியா, அந்த மாணவன் உழைக்கக்கூடியவன் அப்படின்னு நான் சொல்லணும். எப்படி சொல்கிறது? இப்போ இங்கே இந்த தாலிபுன்னை வர்ணிக்கிற அந்த வார்த்தை ஒரே வார்த்தையாக இல்லை, ஒரு சென்டென்ஸாக இருக்குது. அந்த கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வரான் பார்த்தியா, அந்த மாணவன் அப்படின்னு நான் சொல்லணும். ஒரே வார்த்தையாக இருந்தால் ஜஸ்ட்டு முன்னாடி சென்டென்ஸில் பார்த்த மாதிரி முஜ்தஹிதுன் அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். இப்போ நான் என்ன சொல்லணும் கூடுதலாக அந்த பையனை பற்றி? அந்த வெளியே வர்றான் பார்த்தியா அப்படின்றத நான் போட்டு பேசணும். அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு அல்லதி யூஸ் ஆகும். சரிங்களா? அத்தாலிபு த ஸ்டூடெண்ட் அந்த மாணவன், அல்லதி எப்படிப்பட்ட மாணவன் நான் சொல்கிறேன் தெரியுமா? ஹரஜ மினல் ஃபஸ்லி வகுப்பறையிலிருந்து வெளியேறி வர்றான் பார்த்தியா ஒரு மாணவன், அவன் முஜ்தஹிதுன் உழைக்கக்கூடியவன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். புரியுதுங்களாமா? ஸோ இந்த அல்லதியும் ஒரு நாத்து தான், ஆனால் ஒன் வேர்டு நாத்து கிடையாது.
சரிங்களா? ஸோ இந்த மனுவுத்து நாத்து நம்மளுக்கு நல்லா தெரியும். மறுபடியும் அல்லதிய நாத்துன்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. ஸோ அதனால தான் இந்த அல்லதிய மௌசூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மௌசூல். அதுக்கப்புறம் அல்லதிக்கு அப்புறம் வருது பார்த்தீங்களா, ஹரஜ மினல் ஃபஸ்லி, இதை வந்து சிலத்துன், சிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மௌசூல் வந்து வந்துட்டாலே சிலா கண்டிப்பாக வரணும். சிலா இல்லாமல் மௌசூல் வராது. இப்போது இந்த சென்டென்ஸில் இந்த மௌசூல் சிலாவை தூக்கிடுங்க. அல்லதி ஹரஜ மினல் ஃபஸ்லியை தூக்கிடுங்க. மிச்சத்தை மட்டும் படிங்க. அத்தாலிபு முஜ்தஹிதுன், அந்த மாணவன் உழைக்கக்கூடியவன். சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக இந்த இதையெல்லாம் நடுவில் சேர்த்துருக்கேன். எதுக்கு? இந்த தாலிபுனை பற்றின கூடுதல் இன்ஃபர்மேஷன் ஒரு வார்த்தையாக இல்லாமல் ஒரு சென்டென்ஸாக வந்திருக்கு. அதுக்காக தான் நான் அல்லதி யூஸ் பண்ணி மௌசூல் சிலாவாக இதை கன்வெர்ட் பண்ணுறேன். புரியுதுங்களாம்மா? ஸோ இதுதான் மௌசூல் சிலா. சிலாங்கிறது ஒன்றும் இல்லை, கனெக்ஷன். அந்த அல்லதிய, அதாவது தாலிபுன்னு மனுவுத்தாக இருக்கும்போது முஜ்தஹிதுன் நாத்தாக இருந்துச்சு. ஆமாம், அந்த நாத்து எதுக்கு வந்துச்சு? தாலிபுனுக்காக வந்தது. அல்லதி எங்கே வரும்? சிலா வரும்னா தான் கண்டிப்பாக அல்லதி வரும். இதுவும் வந்து டிஸ்கிரைபிங் தான், வர்ணிக்கிறது. அந்த தாலிபுன்னு வர்ணிக்கிறதுக்காகத்தான் மௌசூல் சிலாவும் வருது. புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? நீங்கள் ஒரே வார்த்தையாக ஒரு இஸ்மை டிஸ்கிரைப் பண்ணி முடிச்சிடலான்னா ஜஸ்ட்டு மனுவுத்து நாத்து மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே தாலிபுன்னை நான் ஒரு சென்டென்ஸாக சொல்லி வர்ணித்து பேசணும். அப்போ நான் என்ன செய்கிறது? ஒரே வார்த்தையாக யூஸ் பண்ண முடியாது. அப்போ தான் நான் மௌசூல் சிலாவை யூஸ் பண்ணுவேன். புரியுதுங்களா? எங்கே மௌசூல் சிலாவை நம்ம கொண்டு வரணுங்கிறது தெரியுதாம்மா? புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மௌசூல் சிலாவை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அல்ஹம்துலில்லா நான் நல்ல மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் நாடிய அளவுக்கு நான் கொடுத்துருக்குறேன்னு நம்புகிறேன். இதுவும் புரியலைன்னா தயங்க வேண்டாம், நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் மேற்கொண்டு இதை எப்படி இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்கிறதுங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களாம்மா? ஸோ இதுதான் மௌசூல் சிலா. ரைட்டா? ஓகே, அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம அடுத்து லெசனுக்கு போகிறோம். அதுலேயும் நம்ம படித்த இவ்வளோ செஷன்ஸில் நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அந்த கான்செப்ட்ஸு பூரா அந்த லெசனில் வரும். ப்ளஸ் கூடுதலாக ஒன்று வரப்போகுது. அது சின்ன ஒரு சேஞ்ச் தான். சரிங்களா? என்னென்னா, நம்ம என்ன பார்த்தோம் இது வரைக்கும்? ஒரு இஸ்மு தமீரோட இணையும் போது எப்படி ரியாக்ட் ஆகும், எப்படி கனெக்ட் ஆகுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஹர்ஃபு தமீரோட இணையும் போது என்னெல்லாம் பண்ணும், எப்படி சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஜர்ஃபு தமீரோட இணையும் போது எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? நோட்ஸ் எழுதி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை எடுத்து ரீகால் பண்ணுங்கள். இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். இப்போவும் நம்ம வந்து ஒரு இஸ்மு தமீரோட இணையும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகால் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இங்கே கலமுன் எடுத்துக்குவோம். சரிங்களா? கலமுன் தமீரோட இணையுது. ஆல் 14 தமீரோட இணைய போது எப்படி இணையும்? நீங்களும் என் கூட சொல்லுங்கள். கலமுஹு, கலமுஹுமா, கலமுஹும், கலமுஹா, கலமுஹுமா, கலமுஹுன்ன, கலமுக்க, கலமுக்குமா, கலமுக்கும், கலமுக்கி, கலமுக்குமா, கலமுக்குன்ன, கலமி, கலமுனா. கலமி அப்படின்னா என்னுடைய பேனா, கலமுனா அப்படின்னா எங்களுடைய பேனா. ரைட்டா? ஸோ இது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு இஸ்மு தமீரோட இணையுதுன்னா இப்படி தான் இணையும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போது இன்னொரு 2 இஸ்மு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இதே மாதிரி சேருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ அந்த 2 இஸ்மு என்ன சேஞ்ச் வரப்போகுது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச இஸ்மு தான். அபுன், இன்னொன்று அஹுன். அபுன்னா என்ன? அப்பா, தந்தை. ஆமாவா? அஹுன் அப்படின்னா சகோதரன் அப்படின்னு அர்த்தம், பிரதர். கரெக்டா? இப்போ இந்த அபுனும் அஹுனும் தமீரோட சேரப்போகுது. எப்படி சேருது பாருங்க. நார்மலாக ஒரு இஸ்மு தமீரோட சேருதுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? அந்த இஸ்மு அப்படியே எடுத்து ஹூ சேர்த்துடணும். ஆமாவா? அந்த இஸ்மை அப்படியே போட்டு ஹுமா சேர்த்துடணும். அப்படி தானே? ஆனால் இங்கே மட்டும் ஒரு சேஞ்ச் வருது. என்னென்னு பாருங்கள். அபுன் ப்ளஸ் ஹுவ சேர்ந்ததுன்னா எப்படி தெரியுமா வரும்? அபூ ஹூ.
பாருங்கள் ஒரு வாவ் எக்ஸ்ட்ரா வருது. என்ன வருது? ஒரு வாவ் எக்ஸ்ட்ரா வருது. அபுன்ல இருக்கிற அந்த பால இருக்கிற தன்வீன் போயிடும். எல்லாமே அப்படி தான். எல்லா இஸ்மும் தமீரோடு சேரும்போது தன்வீன் போயிடும். ஏன் தன்வீன் போகுது? ஒரு இஸ்மு தமீரோடு இணையுது அப்படின்னாலே தர்கீப் என்ன? முதாஃப் முதாஃப் இலைஹி அந்த கான்செப்டில் தான் இணையும். ஆமாவா? அப்போது முதாஃபுக்கு என்ன சட்டம்? தன்வீன் இருக்கக்கூடாது, அலிஃப்லாமும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் கலமுன் அப்படிங்கிறத நீங்கள் தமீரோடு சேர்க்கும்போது கலமுஹு அப்படின்னு ஆயிரும். ஏன் கலமுன் ஹூ அப்படின்னு போடக்கூடாது? ஏன்னா கலமுங்கிறது முதாஃபு, ஹூங்கிறது முதாஃப் இலைஹி அப்படிங்கிற தர்கீபுன்னு நம்ம சொன்னோம். கரெக்டாக? இப்போ சேம் அதே மாதிரி அபுன் ப்ளஸ் ஹூவை சேர்ந்ததுன்னா எப்படி வெளியாகும்? அவுட்புட் என்ன? அபுஹு. பாருங்கள், அலிஃப் பா பக்கத்தில் ஒரு வாவ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிரும். இது விதிவிலக்கு. இந்த 2 இஸ்முக்கு மட்டும்தான் இந்த மாதிரி. சரிங்களா? அபூனுக்கும் அஹூனுக்கும் இந்த மாதிரி. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம இப்போது தமீரோட இணையும் போது அந்த ஆல் 14 ஃபார்ம்ஸையும் நம்ம பார்க்கலாமா? அபூஹு, அபூஹுமா, அபூஹும். சரியா? அடுத்தது என்ன வரும் அப்படின்னா அபூஹா அவளுடைய தந்தை. ஓகே. அபூஹுமா வாவ் வரணும். அபூஹுன்ன, அபூக்க உன்னுடைய தந்தை, அபூக்குமா, அபூக்கும், அபூக்கி, அபூக்குமா, அபூக்குன்ன, அபி, அபூனா. அபி அப்படின்னா என்னுடைய தந்தை, அபூனா அப்படின்னா எங்களுடைய தந்தை. புரியுதுங்களா? ஸோ இந்த அபூனுக்கு மட்டும் எப்படி செய்கிறது? ஒரு வாவ் எக்ஸ்ட்ரா வந்துடுது, அவ்வளோதான். அபுங்கிறது முதாஃபு, ஹூங்கிறது முதாஃப் இலைஹி. தர்கீப்லாம் சேம் தான், இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறுது. ஓகேங்களா? ஒரு வாவ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். சேம் இதே தான் அஹூனுக்கும். செஞ்சு பார்க்கலாமா? அஹூஹு, அஹூஹுமா, அஹூஹும். ஓகே. எப்படி மீனிங் வரும்? அவனுடைய சகோதரன், அதாவது அவன் ஒரு ஆணுடைய சகோதரன், அவர்கள் 2 ஆண்களுடைய சகோதரன், அவர்கள் பல ஆண்களுடைய சகோதரன். இப்போ நெக்ஸ்ட் எப்படி வரும்? அஹூஹா, அஹூஹுமா, அஹூஹுன்ன அவளுடைய சகோதரன், அவர்கள் 2 பெண்களுடைய சகோதரன், அவர்கள் பல பெண்களுடைய சகோதரன். நெக்ஸ்ட் எப்படி வரும்? அஹூக்க, அஹூக்குமா, அஹூக்கும். சரியா? அஹூக்கி, அஹூக்குமா, அஹூக்குன்ன. நெக்ஸ்ட் எப்படி வரும்? என்னுடைய சகோதரனுங்கும்போது அஹி, அஹூனா. அஹி என்னுடைய சகோதரன், அஹூனா எங்களுடைய சகோதரன். சேம் முதாஃப் முதாஃப் இலைஹி தர்கீப் தான். புரியுதுங்களாமா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கங்க. இதுவும் நம்ம பார்க்க போகிற 10th லெசனில் வரப்போகுது. ஸோ இது புரியுதா? இதை எழுதி வச்சுக்கிறது பெட்டர். ஒரு வாவ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், எப்படி ரியாக்ட் ஆகுது, எப்படி கம்பைன் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 இஸ்முக்கு இந்த மாதிரி தான் தமீர் இணையும். ஓகேங்களா? புரியுதுங்களாமா? அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம 10th லெசனுக்குள்ளே போகலாம். ஓகேம்மா, இதுதான் 10th லெசனு. பாருங்கள், அத்தர்சுல் ஆஷிரு. சரிங்களா? அத்தர்சுல் ஆஷிரு 10th லெசன், 10வது பாடம். சரிங்களா? ஓகே. இப்போ இங்கே ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க. அதாவது யாருக்கும் ஹாமிதுக்கும் முஹம்மதுக்கும் நடக்கிற உரையாடல். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே இதில் வந்திருக்கும். எக்ஸ்ட்ராவும் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதை அங்கங்கே வரும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஹாமிது என்ன கேட்குறாரு? மண் அந்த, மண்ணுனா யார், அந்தனா நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. முஹம்மதை பார்த்து கேட்குறதுனால நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ முகமது என்ன பதில் சொல்கிறாரு? அனா தாலிபுன் பில் ஜாமியதி. சரிங்களா? இப்போது நீங்கள் ஹர்ஃபு ஜர், ஜாரு மஜ்ரூர் பார்த்துருப்பீங்கள்ல. நம்ம நிறைய ஹர்ஃபு ஜர் பார்த்துக்கிட்டு வரோம். அலா, இலா, ஃபி, மின், லி, இதெல்லாம் ஹர்ஃபு ஜர்னு நம்ம பார்த்தோம். இந்த பியும் ஹர்ஃபு ஜர் தான். சரிங்களா? நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பில்லாஹி அப்படிங்கிற இடத்துல நான் சொல்லும்போது இந்த பிங்கிறது ஹர்ஃபு ஜர். சரிங்களா? இதுக்கு என்ன பொருள் வரும் அப்படின்னா, இங்கே சொல்கிறேன் பாருங்கள். அனா அப்படின்னா நான், தாலிபுன் மாணவன், பில் ஜாமியத்தி அப்படின்னா பல்கலைக்கழகத்தின் மாணவன். நான் ஐ எம் த ஸ்டூடெண்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப், இன்னுவது பல்கலைக்கழகத்தின், அல்லாஹ்வின்,
வீட்டின் அந்த இன்னு போட்டு பேசுவோம்ல, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை தான் இந்த பி. ஆஃப், சரிங்களா? ஆஃப் த யூனிவர்சிட்டி, ஆஃப் த ஸ்கூல், ஆஃப் த பிளேஸ், அப்படி அந்த ஆஃப் வரும்ல இங்கிலீஷில், அதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான், ஒரு சொல்லு தான் இந்த பி. இதுவும் ஒரு ஹர்ஃபு ஜர்ரு தான். எப்படி மின், அலா, இலாக்கெல்லாம் நம்ம கண்டிஷன் வைப்போம், இதுக்கெல்லாம் பின்னாடி இந்த ஹர்ஃபு ஜர்ருக்கு பின்னாடி வர இஸ்மு மஜ்ரூரா தான் இருக்கணும் கண்டிப்பாக. சேம் அதே தான் பிக்கும். ஏன்னா பியும் ஒரு ஹர்ஃபு ஜர்ரு தான், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு மஜ்ரூரா தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ முகமது என்ன பதில் சொல்கிறாரு? நான் பல்கலைக்கழகத்தின் மாணவன். நான் ஐ எம் த ஸ்டூடெண்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? அனாங்கிறது முபுத்ததா, தாலிபுன் அப்படிங்கிறது ஹபரு, பில் ஜாமியத்தி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன். சரிங்களாம்மா? அவ்வளோதான். மறுபடியும் அதை ஹபர் டூன்லாம் சொல்லக்கூடாது. தாலிபுன்னுங்கிறது தான் ஹபரு, பில் ஜாமியத்தி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன் அப்படின்னு சொல்லி நம்ம நிப்பாட்டிடணும். ஓகேங்களா? புரியுதா? ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாமித் என்ன கேட்குறாரு அடுத்து? அந்த தாலிபுன் ஜதீதுன், நீ புதிய மாணவனா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாரு ஹாமிது? ஆர் யூ த நியூ ஸ்டூடெண்ட், நீ வந்து புதுசாக வந்த மாணவனா அப்படின்னு கேட்குறாங்க. முகமது என்ன பதில் சொல்கிறாங்க? நாம், எஸ், ஆமாம். அனா தாலிபுன் ஜதீதுன், நான் புதிய மாணவன். இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? மனுஊத் நாத். அனாங்கிறது முபுத்ததா, தாலிபுன் அப்படிங்கிறது மனுஊத்து, அதுதான் ஹபரும் கூட. சரிங்களா? ஜதீதுன் அப்படிங்கிறது தான் என்னது? நாத்தான் வந்திருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே நாத் எப்படி இருக்குது? ஒரே வார்த்தை. தாலிபுன்னை வர்ணிக்கிறதுக்காக வந்த ஒரே வார்த்தை தான் இந்த நாத், ஜதீதுன். ஃபினிஷ் ஆயிடுச்சு. சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஹாமித் என்ன கேட்குறாரு? மின் ஐன அந்த, மின்னுனா இருந்து, ஐனனா எங்கே, எங்கிருந்து, அந்த நீ எங்கிருந்து வருகிறாய், அடுத்து நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்குறாங்க. வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்குறாங்க. முகமது என்ன பதில் சொல்கிறாங்க? அனா, நான், மினல் ஹிந்தி, ஃப்ரம் இந்தியா, இந்தியாவிலிருந்து வருகிறேன். நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன். ஐ எம் ஃப்ரம் இந்தியா. அனா முபுத்ததா, மினல் ஹிந்தி தான் ஹபரு, ஜாருன் மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது. சரியாம்மா? ஓகே. நெக்ஸ்ட் ஹாமித் என்ன கேட்குறாரு? மஸ்முக, உன்னோட பேர் என்ன? இப்போ தான் பேரே கேட்குறாங்க. சரிங்களா? உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இஸ்முல வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டில் வரக்கூடிய அலிஃபு நம்ம ஹம்சத்துல் வசல் அப்படின்னு சொன்னோம். ஸோ இணையும் போது அந்த அலிஃப் போயிடும். அதனால தான் மாங்கிறது டைரெக்டாக சீனோட இணைஞ்சி மஸ்முக்க அப்படின்னு கேட்கணும். மஸ்முக் அப்படின்னு கேட்பாங்க அரேபியர்கள். வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது மஸ்முக் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. மஸ்முக்க, உன்னுடைய பேர். இஸ்மு, இஸ்மு வந்து ஒரு தமீரோடு சேர்ந்துருக்குது. பார்த்தீங்களா? இஸ்முன் அப்படிங்கிறது ஒரு நவுன் இஸ்மு, அது ஒரு தமீரோடு சேருது. இஸ்முஹு, இஸ்முஹுமா, இஸ்முஹும், இஸ்முஹா, இஸ்முஹுமா, இஸ்முஹுன்ன, இஸ்முக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய பெயர். என்ன அப்படிங்கிறதுக்கு மா சேர்த்துருக்காங்க. மஸ்முக்க, உன்னுடைய பெயர் என்ன. சரியா? இதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் மஸ்முக்கி அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆமாவா? ஒரு பெண்ணை பார்த்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறதா இருந்தால் மஸ்முக்கி அப்படின்னு கேட்கணும். இங்கே ஒரு ஆணை பார்த்து தானே கேட்குறாங்க. ஸோ அதனால் மஸ்முக்க. புரியுதுங்களாம்மா? ஓகே. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. முகமது என்ன பதில் சொல்கிறாரு? இஸ்மி, என்னுடைய பெயர், முஹம்மதுன். இஸ்மி, இஸ்முனா. இஸ்மினா என்னுடைய பெயர், இஸ்முனா அப்படின்னா எங்களுடைய பெயர்னு அர்த்தம். அப்போ இஸ்மி அப்படின்னா என்னுடைய பெயர், முஹம்மதுன், மை நேம் இஸ் முஹம்மத். புரியுதுங்களா? இப்போ இங்கே இஸ்மி அப்படிங்கிறது என்னது? முதாஃப், முதாஃப் இலைஹி. சரியா? முதாஃப் தான் இங்கே முபுத்ததாவாக வந்திருக்குது. சரிங்களா? இஸ்மி அப்படிங்கிறதுல இஸ்மு அப்படிங்கிறது தான் முபுத்ததா, முதாஃபாக வந்திருக்குது. யாங்கிறது முதாஃப் இலைஹி, முஹம்மதுன் அப்படிங்கிறது தான் ஹபர். சரியாம்மா? புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு ஹாமித் என்ன கேட்குறாருன்னு பாருங்கள். வமன் ஹாதல் ஃபத்தல்லதி மஅக. சரிங்களா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் சென்டென்ஸ் பெருசாக இருக்குது, பட் அதில் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், ஹாமிது நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாரு? வமன், இன்னும் யார், ஹாதல் ஃபதா, பதில். சரிங்களா? ஹாதல் ஃபதா, ஃபதானா இளைஞன். சரிங்களா? இன்னும் அந்த இளைஞன் யார்? இன்னும் இந்த இளைஞன் யார்? அந்த இளைஞனை பற்றி வர்ணிக்கிறாங்க. அல்லதி மஅக,
உன்னுடன் மஅக அப்படின்னா அந்த அப்படிங்கிற அந்த ஜர்ஃபோட நம்ம தமீரை சேர்த்துக்கிட்டே வந்தோம்ல. மஅஹு மஅஹுமா மஅஹும் அப்படின்னு சேர்த்துக்கிட்டே வந்தோம்ல. ஸோ அப்போ உன்னுடன் அப்படிங்கும்போது என்ன சொல்றது? மஅக, உன்னுடன் இருந்த அந்த இளைஞன். சரிங்களா? எப்படிங்க அல்லதியை யூஸ் பண்ணுறாங்க? அந்த இளைஞனை பற்றி வர்ணிக்கணும், கூடுதலான ஒரு தகவலை சொல்லணும், ஒரே வார்த்தையாக இல்லை. அப்படிங்கும்போது தான் நம்ம இந்த மௌசூல் சிலாவை கொண்டு வருவோம். ஸோ அதனால இங்கே அல்லதி போட்டு சிலாவை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் இந்த இளைஞன் யார்? அந்த இளைஞன் எப்படிப்பட்டவன்? அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன்னா மாக்க, உன்னோட இருக்கிறான் பார்த்தியா, அந்த இளைஞன் யார்? முகமதோட இன்னொரு இளைஞன் கூட நிற்கிறான். ஸோ அவனை பார்த்து நெக்ஸ்ட்டு ஹாமிது கேட்குறாரு, இன்னும் உன்னுடன் இருக்கும் அந்த இளைஞன் யார்? புரியுதுங்களா? முகமது என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க. ஹுவ, அவன், ஜமீலி, ஜமீலுன் அப்படின்னா தோழன், ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஹுவ ஜமீலி அப்படின்னா என்னுடைய தோழன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவன் என்னுடைய தோழன். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஹுவங்கிறது முபத்ததா, ஜமீலி அப்படிங்கிறது என்னது? ஹபரு. எப்படி வந்திருக்குது? முதாஃப் முதாஃப் இலைஹியா வந்திருக்குது. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. அதாவது ஹுவங்கிறது முபத்ததா, ஜமீலி அப்படிங்கிறது ஹபர், வஹுவ முதாஃப், யா வந்து முதாஃப் இலைஹி. சரியாம்மா? புரியுதா? சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஹாமித் என்ன கேட்குறாருன்னு பாருங்க. ஹுவ ஐதன் மினல் ஹிந்தி. ஐதன் அப்படின்னா மேலும், ஸ்டில், இன்னும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். டவுட்ஃபுல்லாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, இன்னும் அவனும் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கிறானா? ஏன்னா முகமது வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன்னு தானே சொன்னாங்க. ஸோ அதனால் ஹாமித் இப்போ என்ன கேட்குறாருன்னா, அவனும் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கிறானா, மேலும் அவனும் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கிறானோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? முகமது என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள். லா, நோ, இல்லை. ஹுவ, அவன், மினல் யாபானி, ஜப்பானில் இருந்து வருகிறான். நோ, ஹீ இஸ் ஃப்ரம் ஜப்பான். லாங்கிறது ஹர்ஃபு ஜவாபு, ஹுவ அப்படிங்கிறது முபுததா, மினல் யாபானி அப்படிங்கிறது தான் ஹபரு, ஷிபுகு ஜும்லா, ஜாருன் மஜ்ரூரா இருக்குது. சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட் ஹாமித் பாருங்கள் என்ன கேட்குறாரு. மஸ்முஹு, அவனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு இஸ்முன் அப்படிங்கிற அந்த பெயர் சொல் வந்து ஹூங்கிற தமீரோட சேரும்போது எப்படி இணையும்? இஸ்முஹு அப்படி தானே இணையும். ஸோ அது மாதிரி இப்போ அவனுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதுக்கு மஸ்முஹு, அவனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து முகமது என்ன பதில் சொல்கிறாரு? இஸ்முஹு, அவனுடைய பெயர் ஹம்சத்து, ஹம்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஹம்சாங்கிறத பாருங்கள், ஹம்சத்துன்னு இல்லை, ஹம்சத்தூன்னு தான் இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஹம்சத்து அப்படிங்கிற இந்த இஸ்மு ஒரு டிப்டோட். சரிங்களா? அதாவது மோஸ்ட்லி 99%, 99% பெண்களுடைய பெயர்கள் தான் டிப்டோட்டாக இருக்கும். விதிவிலக்கா சில ஆண்களுடைய பெயர்களும் டிப்டோட்டாக வரும். அதில் ஒன்று தான் இந்த ஹம்சத்து. அஹமது, அதுவும் வந்து டிப்டோட் தான், ஆணுடைய பெயர் தான், ஆனால் டிப்டோட்டாக வரும். சரியா? ஸோ இந்த ஹம்சத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிஞ்சதும் மருபுத்தா வச்சு முடிஞ்சிருக்கு, ஆனால் அது ஆணுடைய பெயர் தான். மருபுத்தா வந்திருக்கே, இது வந்து ஒரு பெண்பாலான இஸ்மா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, பெண்ணுடைய பெயராக நினச்சிடக்கூடாது. சில விதிவிலக்கான ஒரு வார்த்தைகள் அரபிக்கில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த ஹம்சத்து. சரிங்களா? மருபுத்தாவால் முடிஞ்சிருக்குங்கிறதுனாலையும் அது பெண்பால் இஸ்மு கிடையாது. தன்வீன் வரலையே, ஹம்சத்துன்னு வரலையே அப்படிங்கிறதுனாலே அது பெண்பால் இஸ்மு இல்லை, பெண்ணுடைய பேர் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது, அதாவது டிப்டோட் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. சரிங்களா? ஹம்சத்துன்னு ஏன் வந்திருக்குன்னா அது டிப்டோட். சரிங்களா? ஓகே. இஸ்முஹு, அவனுடைய பெயர் ஹம்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்முஹு அப்படிங்கிறது என்னது? இஸ்மு அப்படிங்கிறது முதாஃபு, ஹூங்கிறது முதாஃப் இலைஹி, ஹம்சத்து அப்படிங்கிறது தான் ஹபர், இஸ்மு அப்படிங்கிறது தான் முபுத்ததா, முதாஃப் தான் முபுத்ததாவாக வந்திருக்கு. சரியாம்மா? இப்போ லாஸ்ட்டு பாருங்கள், இந்த பேஜில் லாஸ்ட்டு பாருங்கள். ஹாமித் என்ன கேட்குறாரு நெக்ஸ்ட்டு? மா லுகத்துக்க, உன்னுடைய மொழி. லுகத்துன் அப்படின்னா மொழி தானே, லாங்குவேஜ்.
லுகத்துக்க உன்னுடைய மொழி, மா லுகத்துக்க உன்னுடைய மொழி, யா முகமது முகமதே உன்னுடைய மொழி என்ன, முகமது வாட் இஸ் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, புரியுதுங்களாமா? இப்போ முகமது என்ன ஆன்சர் பண்ணுறாருன்னு பாருங்க. லுகத்தி என்னுடைய மொழி, அல் உருதியத்து உருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, என்னுடைய மொழி உருது. இப்போ லுகத்தி அப்படிங்கிறது என்னது, முதாஃப் முதாஃப் இலைஹி. லுகத்தி அப்படிங்கிறது தான் முதாஃப், அந்த யாங்கிறது தான் முதாஃப் இலைஹி, அல் உருதியத்து அப்படிங்கிறது தான் ஹபர். சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட் கீழே பாருங்க, ஹாமித் என்ன கேட்குறாரு, ஹிய லுகத்துன் சஹலத்துன். இப்போ மனுவுத்து நாத்து வந்துருச்சு. அந்த மொழி ஈஸியான மொழியா அது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லாங்குவேஜ் வந்து ஈஸியாக இருக்குமா, உருது லாங்குவேஜ்னு சொல்கிறால அது ஈஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. லுகத்துன்ங்கிறது மனுவுத்து, சஹலத்துன் அப்படிங்கிறது நாத்து. ஏன் ஹிய போட்டு கேட்டிருக்காங்க, ஏன்னா உருதியத்து அப்படிங்கிறது என்ன இஸ்மு, பெண்பாலான இஸ்மு. ஏன்னா மர்புத்தாவோட முடிஞ்சிருக்கு. ஸோ பெண்பாலான இஸ்மு, அதனால தான் ஹுவன்னு கேட்காம ஹியன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஹிய லுகத்துன் சஹலத்துன், இது ஈஸியான மொழியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முகம்மது என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள். நாம், ஆமாம், எஸ். ஹிய லுகத்துன் சஹலத்துன், அது வந்து ஒரு ஈஸியான லாங்குவேஜ் தான். எஸ், இட் இஸ் அன் ஈஸி லாங்குவேஜ். ஹிய அப்படிங்கிறது முபுத்ததா, லுகத்துன் அப்படிங்கிறது மனுவுத்து, சஹலத்துன் அப்படிங்கிறது நாத். பாருங்கள், மனுவுத்து எப்படி இருக்குதோ அப்படி தான் நாத்தும் இருக்கணும். சரியா, ரைட். நெக்ஸ்ட் ஹாமித் என்ன கேட்குறாரு, ஹம்சா, இன்னும் ஹம்சா இருக்கான்ல, மா லுகத்துஹு அவனுடைய மொழி என்ன அப்படின்னு அடுத்து ஹம்சாவை பற்றி கேட்குறாங்க. முகமது என்ன பதில் சொல்கிறாரு, லுகத்துஹு அவனுடைய மொழி. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து அந்த இஸ்மு ப்ளஸ் தமீர். நம்ம பார்த்தோம்ல, இஸ்மு தமீரோட இணையுதுன்னா எப்படி இணையுன்றது, அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, நல்லா நோட் பண்ணுங்க. லுகத்துஹு அவனுடைய மொழி, அல் யாபானியத்து அவனுடைய மொழி ஜாப்பனீஸ். ஏன்னா அவன் ஜப்பான்லேருந்து தானே வந்திருக்கிறான். ஸோ அவனுடைய மொழி என்னவாக இருக்கும், ஜாப்பனீஸாக தான் இருக்கும். ஸோ அவனுடைய மொழி வந்து ஜப்பானிய மொழி. வஹிய இன்னும் அது, லுகத்துன் சாபத்துன் இன்னும் அது ரொம்ப கஷ்டமான மொழி. சாபத்துன், சஹலத்துன்னா ஈஸி இலகுவானது, சாபத்துன் அப்படின்னா கஷ்டமானது கடினமான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. புது புக்கில் வந்து, அதாவது பழைய ப்ளூ புக் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் மொழி வந்து பிரிண்ட் ஆகிருக்கும், ஒரு சென்டென்ஸு பிரிண்ட் ஆகிருக்கும். புது புக்கில் அது இல்லை. ப்ளூ புக்கு நான் வந்து வேணால் டிஸ்பிளேயில் காட்டுறேன். பழைய புக்கில் அது வந்து காமிச்சிருக்காங்க ஜாப்பனீஸ் மொழி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ரைட், நெக்ஸ்ட்டு ஹாமித் என்ன கேட்குறாருன்னு பாருங்கள். ஐன எங்கே, அபூக்க நம்ம பார்த்தோம்ல, அபுன் அஹுன் ஒரு தமீரோட சேரும்போது எப்படி இணையுங்கிறத பார்த்தோம்ல. ஸோ அது இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஐன அபூக்க உன்னுடைய தந்தை எங்கே, யா முகமதே உன்னுடைய தந்தை எங்கே அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்குறாங்க. முகமது என்ன பதில் சொல்கிறாரு, அபி என்னுடைய தந்தை, ஃபில் குவைத்தில் இருக்கிறார். சரியாம்மா, அபி அப்படிங்கிறது என்னது, முதாஃப் இலைஹி. சரிங்களா, ஃபில் குவைத்தி அப்படிங்கிறது ஜாருன் மஜ்ரூருன் ஹபுராக வந்திருக்குது. சரியா, அடுத்த சென்டென்ஸ் அதே லைனில் பாருங்கள். அந்த தந்தையை பற்றி மேலும் முகமது சொல்கிறாரு, தன்னுடைய தந்தையை பற்றி. ஹுவ தொபீபுன் ஷஹீருன் அவர் ஒரு பிரபலமான மருத்துவர். ஹீ இஸ் த ஃபேமஸ் டாக்டர், ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே ஹுவ அப்படிங்கிறது முபுத்ததா, தொபீபுன் அப்படிங்கிறது மனுவுத்து, அதுதான் வந்து ஹபர். ஷஹீருன் அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. சரிங்களாம்மா, நெக்ஸ்ட் ஹாமித் என்ன கேட்குறாரு பாருங்க. வ ஐன உம்முக்க இன்னும் உன்னுடைய தாய் எங்கே, உன்னுடைய தாய் எங்கே இருக்கிறாங்க, உன்னுடைய அம்மா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முகமது என்ன பதில் சொல்கிறாரு, ஹிய அவர், அம்மாவை பற்றி பேசுகிறதுனால ஹிய வந்துருச்சு. அப்பாவை பற்றி சொல்லும்போது ஹுவை போட்டு பேசினாங்க, அம்மாவை பற்றி பேசும்போது ஹிய வந்துருச்சு. ஹிய அவர், ஐதன் இன்னும் அவர், ஃபில் குவைத்தி அவங்களும் குவைத்தில் தான் இருக்கிறாங்க. மஅ அபி என்னுடைய, அபினா என்ன, தந்தையுடன், என்னுடைய தந்தையுடன் அவங்களும் குவைத்தில் தான் இருக்கிறாங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஹிய அவர், ஐதன் மேலும் அவரும், ஃபில் குவைத்தி குவைத்தில் இருக்கிறாங்க, அபி அப்பாவோட அவங்க குவைத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா? புரியுதுங்களா இது? ஹிய இன்னும் அந்த தாயை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஹிய அவர், முதர்ரிசத்துன் ஹுனாக அவர் யாரா? முதர்ரிசத்துன் அப்படின்னா என்னது? ஆசிரியர். இன்னும் அவர் ஆசிரியர். ஹுனாக அவங்க ஆசிரியராக இருக்கிறாங்க. ஷீ இஸ் அ டீச்சர் தேர் அப்படின்னு சொல்ல குவைத்தில் அவங்க வந்து டீச்சராக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களாம்மா இது? இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹியங்கிறது முபுத்ததா, ஐதன் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லலைன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஜர்ஃபுமா. சரிங்களா? இது வந்து ஒரு ஜர்ஃபு மக்கானோ ஜமானோ கிடையாது. இதுக்கு வந்து ஆக்சுவலாக மீனிங் என்னென்னா இங்கிலீஷில் ஆல்சோன்னு சொல்லுவோம்ல, அவர்களும் இவர்களும் இதுவும் அதுவும் அப்படின்ற இந்த போட்டு பேசுவோம்ல ஆல்சோ, அந்த வார்த்தை தான் இந்த ஐதன் அப்படிங்கிறது. சரிங்களா? இது வந்து ஒரு ஜர்ஃபு. ஃபில் குவைத்தி அப்படிங்கிறது தான் ஹபரு. மா அப்படிங்கிறது ஒரு அகெயின் ஒரு ஜர்ஃபு. அபி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இங்கே அவளும் குவைத்தில் தந்தையோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹிய முதர்ரிசத்துன் ஹுனாக்க அப்படின்னா ஹிய அப்படிங்கிறது முபுத்ததா, முதர்ரிசத்துன் அப்படிங்கிறது ஹபரு, ஹுனாக்க அப்படிங்கிறது ஒரு ஜர்ஃப். இது ஜர்ஃபு மக்கான். சரிங்களா? இடத்த பற்றி சொல்லுது, அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இடத்த சொல்கிறதுனால இது ஜர்ஃபு மக்கான். சரியாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஹாமித் என்ன கேட்குறாருன்னு பாருங்கள். ஜஹப அப்படின்னா என்ன? அவன் சென்றான். நம்ம சர்ஃபு படித்தோம்ல, ஃபியலுல் மாதி எப்படி சர்ஃபு செய்வோம்? ஜஹப, ஜஹபா, ஜஹபு, ஜஹபத் வருமா? ஜஹபத், ஜஹபதா, ஜஹப்ன. மூணாவது என்ன வரும்? ஜஹப்த வருமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜஹபனா அவன் ஒரு ஆண் சென்று விட்டான் அப்படின்னு அர்த்தம். ஹரஜ அப்படின்னா தான் அவன் ஒரு ஆண் வெளியேறி விட்டான். சரிங்களா? அப்போ ஜஹபனா அவன் சென்றான். ரைட்டா? இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? ஜஹப்த அப்படின்னா நீ சென்று விட்டாய் அப்படின்னு கேட்குறாங்க. இலல் குவைத்தி யா முகமதே, நீ குவைத்துக்கு போயிருக்கிறியா? முகமது, ஹாவ் யூ எவர் கான் டு குவைத் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா முகமது வந்து ஆரம்பத்தில் நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்கும்போது நான் இந்தியாவிலேருந்து வர்றேன் அப்படின்னு தானே முகமது சொன்னாங்க. அம்மாவும் அப்பாவும் குவைத்தில் வேலை பார்க்குறதா வந்து முகமது இப்போ தகவல் சொன்னதுனால ஹாமித் என்ன கேட்குறாரு முகமது கிட்ட, நீ வந்து குவைத்துக்கு போயிருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ முகமது என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க. நாம், எஸ் ஆமாம், ஜஹப்து நான் சென்றிருக்கிறேன். ஸோ பாஸ்ட் டென்ஸ் தானே. இப்போ நம்ம ஜஹப்த, ஜஹபத்து இதெல்லாம் என்னது? மாதியான ஃபியல், பாஸ்ட் டென்ஸ். அதாவது இறந்த கால வினை சொல் தானே இதெல்லாம். நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எஸ் ஜஹப்து, ஐ ஹாவ் வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இது என்னது? இது ஜும்லத்துல் ஃபியலியா. ஜஹப்து அப்படிங்கிறது என்னது? ஜும்லத்துல் ஃபியல். இவ்வளோ நேரம் நம்ம ஜும்லா இஸ்மியா பார்த்தோம். இது வந்து ஜும்லா ஃபியலியா. சரிங்களா? ஜஹப அப்படிங்கிறது தான் அந்த ஃபியல். ஓகேங்களா? சரி. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஹாமித். நெக்ஸ்ட் ஹாமித் என்ன கேட்குறாரு? வ ஜமீலுக்க, இன்னும் உன்னுடைய தோழன் இருக்கிறான்ல. ஜமீலுக்க அப்படின்னா உன்னுடைய தோழன் இருக்கிறான்ல. ஐன அபூஹு, அவனுடைய தந்தை எங்கே? அபூஹு அப்படின்னா அவனுடைய தந்தை. ஐன எங்கே? இன்னும் உன்னுடைய தோழன் இருக்கிறான்ல, அவனுடைய தந்தை எங்கே இருக்கிறாரு, அப்பா எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முகமது என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க. அபூஹு அவனுடைய தந்தை, ஃபில் யாபானி ஜப்பானில் தான் இருக்கிறாரு. சரிங்களா? ஹுவ இன்னும் அவரை பற்றி இன்னொரு தகவல் சொல்கிறாங்க. ஹுவ அவர், தாஜிருன் கபீருன் பெரிய வியாபாரி, அவர் ஒரு பெரிய வியாபாரி. ஹீ இஸ் அ பிக் மர்ச்சன்ட். ஓகேங்களா? ஹுவங்கிறது முபுத்ததா, தாஜிருன் அப்படிங்கிறது ஹபரு மனுவுத்தா இருக்குது, கபீருன் அப்படிங்கிறது நாத்தா இருக்குது. சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஹாமித் என்ன கேட்குறாரு? அ லக்க அஹுன் யா முகமது. லக்க நம்ம பார்த்தோமா, லீ அப்படிங்கிற ஹர்ஃபு ஜர்ரி தமீரோட இணையும் போது எப்படி மாறிடும்? லீ லேவா மாறிடும்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எப்படி சேரும்? லஹு, லஹுமா, லஹும்,
லஹா லஹுமா லஹுன்ன. லக்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? லக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? லக்க உனக்கு. கொஸ்டின் வந்து டவுட்டாக கேட்குறாங்க, அப்போ உனக்கா அப்படின்னு ஆயிரும் அது. சரிங்களா? அஹுன் யா முஹம்மது. முஹம்மதே, உனக்கு சகோதரர் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அரபில் எந்த வார்த்தையும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே என்ன கேட்குறாங்க ஹாமிது? நெக்ஸ்ட்டு முகமதே, உனக்கு வந்து பிரதர்ஸ் இருக்கிறாங்களா, சகோதரர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ முகமது என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க. நாம், எஸ், ஆமாம். லீ, எனக்கு. லீனா என்ன? எனக்கு. அஹுன், சகோதரர் இருக்கிறாங்க. வாஹிதுன், ஒரே ஒரு சகோதரர் இருக்கிறாரு. வாஹித் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம், ஒன். ஓகேங்களா? லீ அஹுன் வாஹிதுன், எனக்கு ஒரே ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சேஞ்ச் நீங்கள் பார்க்கலாம். லீங்கிறது என்னம்மா? ஜாருன் வ மஜ்ரூருன். கரெக்டா? லீங்கிறது ஹர்ஃபு ஜர்ரு, யாங்கிறது மஜ்ரூர். கரெக்டா? எப்போதுமே ஜாரு மஜ்ரூருன் ஹபராக தான் வரும். அது முபுத்ததாவாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம என்ன பார்த்தோம் இது வரைக்கும்? ஒரு சென்டென்ஸ்னால் முபுத்ததா ஃபஸ்ட்டில் இருக்கும், ஹபர் பின்னாடி இருக்கும். ஆமாம் தானே? முபுத்ததா ஃபஸ்ட்டில் இருக்கும், ஹபர் பின்னாடி இருக்கும். அப்படி இருக்கும்போது முபுத்ததா எப்படி இருக்கும்? டெஃபனட்டாக இருக்கும், அலிஃப்லாம் வச்சு இருக்கும். ஆமாவா? அலிஃப்லாம் வச்சு வரும். முபுத்ததா ஃபஸ்ட்டில் வருது அப்படின்னா அலிஃப்லாமோட வரும், டெஃபனட்டாக இருக்கும். அதுக்கு பின்னாடி ஹபர் வரும். ஜாருன் மஜ்ரூருன் அந்த முபுத்ததாக்கு பின்னாடி தான் வரும். இப்படி தானே நம்ம பார்த்தோம். இங்கே எப்படி வந்திருக்கு பாருங்க, அப்படியே உல்டாவாக வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? ஜாருன் மஜ்ரூருன் ஃபஸ்ட்டு வந்துருச்சு, ஹபர் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஆமாவா? அப்போ பின்னாடி இருக்கிறது என்னது? முபுத்ததா. டவுட்டே வேணாம். ஒரு சென்டென்ஸ்னால் ஜும்லா இஸ்மியானா இஸ்மை கொண்டு அதை ஆரம்பிச்சிருக்கோம், முபுத்ததா ஹபர் அப்படின்னு நம்ம அதுக்கு தர்கீபு வைப்போம். சில நேரங்களில் ஹபர் முன்னாடியும் முபுத்ததா பின்னாடியும் வரும். சில நேரங்களில் நம்ம பேச்சு வழக்கில் அது வந்து பேசும்போது அது வந்து நல்லா இருக்கணும், அந்த ஓசை சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரங்களில் ஜும்லா இஸ்மியால் முபுத்ததா பின்னாடியும் ஹபர் முன்னாடியும் வரும். அப்படி வரும்போது ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும். என்னென்னா, ஹபர் முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய முபுத்ததா டெஃபனட்டாக இருக்காது. ஐ மீன் அலிஃப்லாம் வச்சு வராது. புரியுதுங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி ஆரம்ப செஷன்லலாம் பார்த்தீங்கன்னா முபுத்ததா ஹபர்னு பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? அல் கலமு மக்சூருன் எப்படி இருக்குது? அல் கலமு அப்படிங்கிறது டெஃபனட்டாக இருக்குது, அலிஃப்லாம் வச்சு இருக்குது. முபுத்ததா ஹபர் எப்படி இருந்திருக்கு? இன்டெஃபினட்டாக வந்திருக்கு, அலிஃப்லாம் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒருவேளை நீங்கள் ஹபரை முன்னாடி போட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா அப்போது பின்னாடி முபுத்ததா வரும். அப்படி வரக்கூடிய முபுத்ததா எப்படி இருக்கும்? டெஃபினட்டாக இருக்காது. சரிங்களா? ஐ மீன் அலிஃப்லாம் வச்சு வராது. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ பாருங்கள், லீ அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன் ஹபரு ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. அஹுன் அப்படிங்கிறது தான் அப்போ என்னதுங்க? முபுத்ததா. சரிங்களா? எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். ஒரு சகோதரன் எனக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் அப்படிங்கிறது தானே மோஸ்ட்டாக நம்ம சொல்லுவோம். பேச்சு வழக்கில் நம்ம இப்படி தானே பேசுவோம். இப்போ நம்மள்கிட்ட வந்து யாராவது உனக்கு எத்தனை சகோதரர் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு சகோதரர் ஒரு சகோதரி அப்படின்னு தான் பேசுவோம். 2 சகோதரிகள் எனக்கு இருக்கின்றனர் அப்படின்லாம் நம்ம பேச மாட்டோம். ஸோ பேச்சு வழக்கில் பேசுகிற அந்த இது வந்து அழகாக தெரியணுங்கிறதுக்காக சம்டைம்ஸ் ஹபர் முன்னாடியும் முபுத்ததா பின்னாடியும் வரும். ஓகே, இப்போது இங்கே இந்த லீங்கிறது ஹபரு, அஹுனுங்கிறது முபுத்ததா, வாஹிதுன் அப்படிங்கிறது என்னது? நாத், மனூத் நாத்தா வந்திருக்குது. இப்போ இங்கே லீங்கிறது ஹபர்னு சொன்னோமா, இதை ஜஸ்ட்டு ஹபர்னு சொல்லாமல் ஹபர் முக்கத்தம் அப்படின்னு சொல்லணும். அதாவது முன்னாடி வந்துருச்சு, முன் வந்த ஹபர். சரியா? அப்போ முபுத்ததா பின்னாடி வந்திருக்கு, அதுக்கு என்ன சொல்கிறது? அஹுன் அப்படிங்கிறது முபுத்ததா. எப்படி சொல்லணும்? முபுத்ததா முஅஹர்.
இறுதியில் வந்த முபுத்ததா அப்படின்னு சொல்லணும். சரியா? ஜஸ்ட் இதை முபுத்ததா ஹபர்னு சொல்லாமல் ஹபர் முன்னாடி வந்ததை இண்டிகேட் பண்ணுற மாதிரி லீங்கிறது ஹபர் முக்கத்தம், அஹுனுங்கிறது முபுத்ததா முஅக்கர், வாஹிதுன் அப்படிங்கிறது நாத். சரியாமா? புரியுதுங்களா? இது ஒரு கண்டிஷன், தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அப்போது முகமது என்ன சொல்கிறாரு? எஸ், ஐ ஹாவ் ஒன் பிரதர். ஆமாம், எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார். இஸ்முஹு, அவனுடைய பெயர் உசாமத்து, உசாமா. அவனுடைய பெயர் என்னவா? உசாமா. இப்போ இங்கே உசாமாவும் பாருங்கள் எப்படி இருக்குது, டிப்டோட்டாக இருக்குது. கரெக்டாக? அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் சொல்கிறாங்க, தன்னுடைய சகோதரரை பற்றி இன்னும் சொல்கிறாங்க. என்னவா? வஹுவ, இன்னும் அவன், மஇ, என்னுடன், ஹுனா, இங்கே, என்னுடன், ஃபில் மதீனத்தில் முனவ்வரதி, மதீனா முனவ்வராவில், அதாவது என்னுடன் இங்கே மதீனா முனவ்வராவில் இருக்கிறான். இப்போ ஹாமிது முகமதெல்லாம் சவுதியில் இருக்கிறாங்க. சரிங்களா? புரியுதுங்களாம்மா? இப்போ எப்படி இதை பேசுகிறாங்கன்றது புரியுதா? ஸோ முகமது என்ன சொல்கிறாரு? நாம் லி அஹுன் வாஹிதுன், எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். இஸ்முஹு உசாமா, அவனுடைய பெயர் உசாமா. வஹுவ மஇ ஹுனா ஃபில் மதீனத்தில் முனவ்வரதி, அவன் என்னுடன் மதீனா முனவ்வராவில் இருக்கிறான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ லி அஹுன் வாஹிதுன்ங்கிறது என்னங்கிறது சொல்லிட்டேன். அடுத்து பாருங்கள், இஸ்முஹு அப்படிங்கிறது என்ன? இது முதாஃப் இலைஹி. ஆமாவா? இஸ்மு அப்படிங்கிறது முதாஃபு, முபுத்ததாவாக இருக்குது. ஹூங்கிறது தான் முதாஃப் இலைஹி. உசாமத்து அப்படிங்கிறது தான் ஹபர். நெக்ஸ்ட் பாருங்கள், வாவ் அத்துஃபு, ஹுவ அப்படிங்கிறது முபுத்ததா. மஇ அப்படிங்கிறது என்ன? ஜர்ஃபு. அப்படிங்கிறது ஜர்ஃபுன்னு சொன்னோமா? அப்போது ஜர்ஃபு, மஅங்கிறது ஜர்ஃபு, முதாஃபை ஆக்ட் பண்ணுது. ஸோ அப்போ யா என்னவா இருக்கும்? முதாஃப் இலைஹியாக இருக்குது. ஹுனா அப்படிங்கிறது ஜர்ஃபு மக்கான், இன்னொரு ஜர்ஃபு மக்கான். நம்ம ஹுனாக்க பார்த்துருப்போம். ஹுனாக்கனா அங்கே, ஓவர் தேர். ஹுனா அப்படின்னா இங்கே, ஹியர். ஹுனாக்கனா தேர், ஹுனானா ஹியர், இங்கே. சரிங்களா? ஓகேங்களா? அது ஒரு தர்ஃபு. ஃபில் மதீனத்தில் முனவ்வரதி, ஃபில் மதீனத்தி அப்படிங்கிறது தான் ஹபர். சரிங்களா? ஜாருன் மஜ்ரூராக இருக்குது. ஃபீங்கிறது ஹர்ஃபு ஜர்ரு, அல் மதீனத்தி அப்படிங்கிறது மஜ்ரூரு, வஹுவ முதாஃப், அல் முனவ்வரத்திங்கிறது முதாஃப் இலைஹி. சரியாமா? தர்கீபு புரியுதா? இன்னும் என்ன முகமது சொல்கிறாருங்கிறத பாருங்கள். வ லீ, இன்னும் எனக்கு, மறுபடியும் என்ன வந்துருச்சு? ஹபர் முகத்தம் வந்துருச்சு. வ அத்துஃபு லீ, ஹபர் முகத்தம். உஹுத்துன், சகோதரியும் இருக்கிறாங்க. வாஹிதத்துன், எப்படி மாறிடுச்சு? ஃபஸ்ட்டு சொல்லும்போது லீ அஹுன் வாஹிதுன்னு சொன்னாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? வலி உஹுத்துன் வாஹிதத்துன். ஏன் வாஹிதத்துன்னு ஆயிடுச்சு? ஏன்னா உஹுத்துன் மனுவுத்து, அது எப்படி இருக்குது? பெண் பாலாக இருக்குது. அப்போ வாஹிதத்துன் அதையும் நம்ம பெண் பாலாக ஆக்கணும். நாத்தையும் என்ன செய்யணும்? நம்ம பெண் பாலாக ஆக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு முகமது? வ லி உஹுத்துன் வாஹிதத்துன், இன்னும் எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள். லீங்கிறது ஹபர் முகத்தம், உஹுத்துனுங்கிறது முபுத்ததா முஅக்கர், வாஹிதத்துன் அப்படிங்கிறது நாத். சரியாம்மா? இஸ்முஹா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? அவளுடைய பெயர் ஜைனபு, ஜைனபுங்கிறது என்னது? பெண்ணுடைய பெயர், டிப்டோட்டு. ஸோ அதனால் ஜைனபுன் அப்படின்னு எழுத முடியாது. நெக்ஸ்ட்டு இன்னும் என்ன சொல்கிறாங்க சகோதரியை பற்றி? வஹிய, இன்னும் அவள், ஃபில் ஈராக்கில் இருக்கிறாள். மஅ ஜௌஜிஹா, யாருடன்? அவளுடைய துணையுடன், கணவனுடன். சரிங்களா? கணவனுடன், துணையுடன் ஈராக்கில் இருக்கிறாள். சரியா? வ அத்துஃபு ஹியங்கிறது முபுத்ததா, ஃபில் ஈராக்கி அப்படிங்கிறது ஜாருன் மஜ்ரூருன் ஹபரு, மஅ அப்படிங்கிறது ஜர்ஃபு, ஜௌஜிஹா அப்படிங்கிறது என்னது? முதாஃப் இலைஹி. சரியா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ அந்த கணவரை பற்றி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஜௌஜுஹா, அவளுடைய கணவர், அந்த துணை, முஹந்திசுன், இன்ஜினியர், ஒரு பொறியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது, எல்லா தர்கீபும் நம்மளுக்கு தெரியும்.
ஆமாவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ளஸ், இதுதான் ப்ரோக்ரஸ். குட்டி குட்டி சென்டென்ஸாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய சென்டென்ஸ்க்கும் நம்மளுக்கு பொருளும் வைக்க தெரியுது, தர்க்கீபும் தெரியுது, எப்படி அதை மேட்ச் பண்ணணும், எதுக்கப்புறம் எது போடணுங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து நம்மளுக்கு நம்ம பண்ணிக்கணும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ இந்த இது புரியுதா? ஸோ முகமது என்ன சொல்கிறாரு? நாம் லி அஹுன் வாஹிதுன் இஸ்முஹு உசாமா வஹிய மஇ ஹுனா ஃபில் மதீனத்தில் முனவ்வரதி வலி உஹுத்துன் வாஹிதத்துன் இஸ்முஹா ஜைனப் வஹிய ஃபில் இராக்கி மஅ ஜவுஜுஹா முஹந்திசுன். நெக்ஸ்ட் பேஜ் இந்த லெசனுடைய இந்த கான்வர்சேஷனுடைய கடைசி பகுதி பாருங்கள். ஹாமித் என்ன கேட்குறாரு? இந்தக்க உன்னிடத்தில் இருக்கா, உங்ககிட்ட இருக்கா. இந்தக்க அப்படின்னா என்ன? உன்னிடத்தில். இந்த அப்படின்னா இடம், அதுவும் ஒரு ஜர்ஃபு தான். சரிங்களாம்மா? உன்னிடத்தில் இருக்கா, என்ன கேட்குறாங்க? தையாரத்துன், அதாவது கார். உன்னிடத்துல கார் இருக்கா? யா ஆஹி, என்னுடைய சகோதரரே, உங்களிடத்துல கார் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஹாமிது முகமதை பார்த்து கேட்குறாங்க. இப்போ சகோதரர் ரைட்டர். சரிங்களா? இப்போ முகமது என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க. லா, இல்லை. மா இந்தி, என்னிடத்தில் இல்லை. நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல, இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவோம். 2 இல்லை சேர்ப்போம்ல. இந்த ஃபஸ்ட்டு லா அப்படிங்கிறது இல்லை, மா இந்தி அப்படின்னா என்னிடத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். மாக்கும் இல்லைங்கிறது தான் பொருள். சரிங்களா? லா இல்லை, மா இந்தி என்னிடத்தில் இல்லை. அந்த என்னிடத்தில் அப்படின்னு சேர்க்கும்போது லா போட்டு பேசக்கூடாது, மா தான் சொல்லணும். இந்த மாவை, அந்த லாங்கிறது ஹர்ஃபுல் ஜவாப். எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னா அப்போது எஸ் சொன்னால், எஸ்ன்னா நாம்னு சொல்லணும், நோன்னா லான்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இல்லை, மேலே இல்லை, கீழே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அப்போது நீங்கள் லா சொல்ல முடியாது, மா சொல்லணும். சரிங்களா? ட்ராவில் இல்லை, கபோர்டில் இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறது, அந்த இடத்துலையும் நம்ம இல்லைங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறதா இருந்தால் லா சொல்லக்கூடாது, மான்னு சொல்லணும். மா இந்தி, என்னிடத்தில் இல்லை. சையாரத்துன், கார் என்னிடத்தில் இல்லை. புரியுதுங்களாம்மா என்ன பேசுகிறேன்னு? இப்போது லா அப்படின்னா இல்லை, நோ அப்படின்னு அர்த்தம். இதே மா அப்படின்னா டோன்ட். இங்கிலீஷில் சொன்னால் சரியாக வருது, தமிழ்லையும் நம்ம வந்து அது இல்லைன்னு தான் சொல்லுவோம். என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இல்லை, வீட்டில் இல்லை, வெளியே இல்லை, உள்ளே இல்லை அப்படிங்கும்போது ஒரு இல்லை யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு தான் நம்ம மா யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷில் டோன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லானா நோ, மானா டோன்ட். ஓகேங்களா? கூடாதுன்னு கூட சொல்ல முடியாது, டோன்ட் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு எப்படி தர்க்கீப் வைக்கிறேன் பாருங்கள். லாங்கிறது ஹர்ஃபுல் ஜவாப். ஜவாபுனாலே ஆன்சர், ஆன்சருக்காக வரக்கூடிய ஹர்ஃபு தான் இந்த லா நாம். எஸ் நோ பேட்டர்னில் ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லாவும் நாமும். இந்த மா இந்தியில் பாருங்கள், மாங்கிறது ஹர்ஃபுன் நஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நஃபி. நஃபினா அதாவது எதிர்மறைக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஹர்ஃப். எதிர்மறைக்காக, இல்லை, கூடாது, செய்யாது அப்படின்னு எதிர்மறை நெகட்டிவான ஒரு ரிப்ளைக்காக ஒரு வாக்கியத்தில் நம்ம பேசுகிறதா இருந்தால் அப்போ யூஸ் பண்ணுற ஒரு ஹர்ஃபு தான் இந்த மா. அதுக்கு பேர் ஹர்ஃபுன் நஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மாங்கிறது ஹர்ஃபுன் நஃபி. இந்தி அப்படிங்கிறது என்னது? ஜர்ஃபு முதாஃப் இலைஹி. ஆமாவா? அந்த ஜர்ஃபுங்கிற இந்தி வந்து முதாஃபை ஆக்ட் பண்ணுது, ஆனால் அது வந்து முதாஃப் கிடையாது, ஜர்ஃபு. ஆமாவா? ஜர்ஃபு முதாஃப் இலைஹி என்ன வராது? ஹபுரா தான் வரும், முபுத்ததாவா அது வராது. 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஜாருன் வ மஜ்ரூருனும் ஹபரா தான் வரும், ஜர்ஃபு முதாஃப் இலைஹியும் ஹபரா தான் வரும். இது ரெண்டுமே எப்போதும் முபுத்ததாவாக வராது. ஃபஸ்ட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக முபுத்ததான்னு எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? இந்த 2 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாருன் மஜ்ரூருனும் இன்னொன்று என்ன? ஜர்ஃபு முதாஃப் இலைஹி. இது ரெண்டுமே முபுத்ததாவாக வரவே செய்யாது, ஹபரா தான் வரும். அப்படி அது ஃப்ரண்ட்டில் வருது அப்படின்னா அது ஹபர் முகத்தம் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், லாங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, மாங்கிறது ஹர்ஃபுன் நஃபி.
சரிங்களா? மறுக்கிறதுக்காக சொல்கிற ஒரு ஹர்ஃபு தான் இந்த ஹர்ஃபுன் நஃபி. ஓகேவா? அப்போ இந்திங்கிறது என்னது? ஹபர் முகத்தம். சரியா? ஓகே. அப்போ ஹபர் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா ஹபருக்கு பின்னாடி இருக்கிறது என்னவா இருக்கும்? முபுத்ததாவாக இருக்கும். அந்த முபுத்ததா இன்டெஃபினட்டாக இருக்கும். அதாவது அலிஃப்லாம் இல்லாமல் தான் வரும். சரிங்களா? ஹபர் ஃப்ரண்ட்டில் வந்து முபுத்ததா பின்னாடி வருதுன்னா அந்த முபுத்ததா அலிஃப்லாம் இல்லாமல் தான் வரும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. சரியா? ஹபர் பின்னாடி வந்து முபுத்ததா ஃப்ரண்ட்டில் வருதுன்னா அது எப்போதும் அலிஃப்லாமை கொண்டு தான் ஆரம்பிக்கும் மோஸ்ட்லி. ஹபர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து முன்னாடி வந்து முபுத்ததா பின்னாடி வருது அப்படின்னா அந்த முபுத்ததா அலிஃப்லாம் இல்லாமல் இன்டெஃபினட்டாக தான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ இங்கே இந்திங்கிறது தான் ஹபரு, முகத்தம், சையாரத்துன் அப்படிங்கிறது தான் முபுத்ததா முஅஹர் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களாம்மா? ஸோ இப்போ இது எதுக்கு எப்படி தர்கீப் வைக்கிறோம் அப்படின்னு? இல்லை, என்னிடத்தில் கார் இல்லை. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க இன்னும் முகமது? இந்தி என்னிடத்தில் தர்ராஜத்துன். தர்ராஜத்துன்னா என்ன? சைக்கிள். என்கிட்ட சைக்கிள் இருக்குது, என்கிட்ட கார் இல்லை, என்கிட்ட ஆனால் சைக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் அதே தான். இந்தி அப்படிங்கிறது ஹபர் முகத்தம், தர்ராஜத்துன் அப்படிங்கிறது முபுத்ததா முஅஹர். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹம்சா. இன்னும் ஹம்சா இருக்கிறான்ல, இந்தஹு அவனிடத்தில் சையாரத்துன் கார் இருக்குது. அவன்கிட்ட என்ன இருக்குது? இன்னும் ஹம்சா இருக்கான்ல அவன்கிட்ட கார் இருக்குது அப்படின்னு கூடுதல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இந்த ஹூ அப்படிங்கிறது என்னது? ஹபர் முகத்தம், சையாரத்துன் அப்படிங்கிறது முபுத்ததா முஅஹர். புரியுதுங்களாம்மா? ஸோ எப்படி தர்கீப் வைக்கிறோங்கிறது தெரியுதா? ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்குறோம்? அபுன், அஹுன் இந்த இஸ்மு தமீரோடு இணைஞ்சிச்சின்னா எப்படி ரியாக்ட் ஆகும்? வாவ் அப்படிங்கிற ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா சேருது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இது வரைக்கும் பார்த்த நாமினல் ஜும்லா இஸ்மியா, சிம்பிள் சென்டென்ஸான ஜும்லா இஸ்மியா எப்படி பார்த்தோம்? ஃபஸ்ட்டு முபுத்ததா இருக்கும், பின்னாடி ஹபர் வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே ஹபர் சில நேரங்களில் முபுத்ததாக்கு முன்னாடியும் வரலாம். அப்படி வந்தால் அந்த ஹபரை ஹபர் முகத்தம் அப்படின்னும் முபுத்ததாவை முபுத்ததா முஅஹர் அப்படின்னும் சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹர்ஃபு தெரிஞ்சுக்கிட்டோம், ஹர்ஃபுன் நஃபி. கரெக்டாக? மா அப்படிங்கிறது ஹர்ஃபுன் நஃபி, அதாவது நெகட்டிவாக மறுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹர்ஃபு ஹர்ஃபுன் நஃபி. லாக்கும் மாக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாங்கிறது உங்கள்கிட்ட ஒரு எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அங்கே தான் லா நாம் யூஸ் பண்ணுவோம். அது ஹர்ஃபுல் ஜவாப், ரிப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஹர்ஃபு. மாங்கிறது ஹர்ஃபுன் நஃபி, மறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஹர்ஃப். சரிங்களா? நான் இல்லை, நீ இல்லை, அவன் இல்லை அப்படின்னு மறுப்போம் பார்த்தீங்களா? அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மா. லா வேற, மா வேற. மா ஹர்ஃபுன் நஃபி, மறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஹர்ஃபு. லா ஹர்ஃபுல் ஜவாப், ஜவாபுக்காக, ரிப்ளைக்காக, ஆன்சர் பண்ணுறதுக்காக, நம்ம பதிலுக்காக யூஸ் பண்ணுற ஹர்ஃபு தான் லா நா. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதாம்மா? அல்ஹம்துலில்லா. இந்த ஒரு கான்வர்சேஷனில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு எக்ஸசைசஸ், தமாரின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரெடியாக வாங்க. அல்லாஹுக்காக சலிப்பு தட்டாமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்கம்மா. சரிங்களா? நம்ம நோட்ஸு தான் வந்து நாளைக்கு நம்மளை வந்து குரானை விளங்கி படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. நீங்கள் ஒரு விஷயம் இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷயங்கள்லாம் இப்போ நான் இதில் சொன்ன அந்த ஹர்ஃபுன் நஃபி இதெல்லாம் வந்து மனசில் நிற்கிற மாதிரி தெரியும். இன்னும் கொஞ்சம் ஒரு 30 கிளாஸஸ் 40 கிளாஸஸ் போகும்போது அந்த கிளாஸில் என்னப்பா சொன்னாங்கங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா முதல் தடவை நம்மளாம் பிகினர்ஸாக இருக்கிறோம். முதல் தடவை பார்க்குறவங்களுக்கு இது நல்ல மாதிரியாக புரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தாலும் டேர்ம்ஸுங்க வரும்போது வேறு லாங்குவேஜில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அல்லாஹுக்காக சலிப்பு தட்டாமல் எழுதிக்கோங்கம்மா. கைப்பட எழுதுங்கம்மா. நீங்கள் கைப்பட உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஹர்ஃபுன் நஃபி அப்படின்னு போட்டு மானா ஹர்ஃபுன் நஃபி, மறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஹர்ஃபு அப்படின்னு நீங்கள் எழுதுனா தான், ஹிண்ட்டு மாதிரிலாம் எழுதாதீங்க. சரிங்களா? அப்படின்னு முழுசாகவே நீங்கள் எழுதுனா தான்
நீங்கள் எப்பப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஞாபகத்துக்கு வரும். இதை வந்து இப்படி தான் சொன்னாங்க, இங்கே தான் இது யூஸ் பண்ணணும், இதுக்கு தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் செஷனில் நாம் இந்த பாடத்தை பேஸ் பண்ண தமாரீனை வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவும் புரியலைன்னா கமெண்ட்டில் உங்களுடைய கொஸ்டின்ஸை போடுங்க. நாங்கள் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் கண்டிப்பாக. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.